இந்த சீரிஸோட பார்ட் 17 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா. அப்புறம் இதோ இங்கே தெரியுதுல, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். தம்மியாவை கொள்றதுக்காக சுத்து போட்டானுங்க. அதனால நம்ம தம்மியா தாங்கள் வந்ததுக்கான நோக்கம், நீ கொஞ்ச நாளாக பேசுறது, நீ கொஞ்ச நாளாக பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தா எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, ஒருவேளை நீ எங்களுக்கு எதிராகவே மாறிடுவோன்னு. ஸோ அதனால தான் உன்னை நாங்கள் கொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ நம்ம தம்மியா அவன் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறான்னா, இப்படி தான் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆன லாஜிக்கலாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுக்கிட்டான். நம்ம என்னதான் இந்த பேராசைட் எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு வந்தாலும் அதனோட புத்தி இப்படி தான் போகும். சரி, இன்றைக்கி தான் நமக்கு கடைசி நாள் போல. சரிடே, நீங்கள் 3 பேர், நான் ஒத்தாள், உங்கள் 3 பேரும் சேர்ந்து என்னை கொல்ல முடியும்னு என்ன கான்ஃபிடென்ட்டில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம தம்மியா இந்த பில்டிங்லேருந்து பக்கத்து பில்டிங் தாவிடுறா. இவனுக்கு 3 பேரும் நம்ம தம்மியாவை வெறிகொண்டு துரத்தி அவளை எப்படியாவது கொல்லணும்னு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம தம்மியா அங்கேருந்து ஓடும்போது நம்ம தம்மியாவும் அந்த கேட்டு பையனும் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. எவ்வளோ வேணா ஓடு, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணா இரு, ஆனால் ஒத்தை வந்தீனா ஈஸியாக உன்னை நான் ஜெயிச்சிருவேன், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன, வா மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக மேலே இருந்து நம்ம தம்மியாவோட ஒரு பார்ட்டு கீழே வந்து கரெக்டாக இந்த கிழவனோட முதுகில் ஏறிடுது. என்னை பிடிச்சதாவே இருக்கட்டும், இதான் நான் அவனுக்கு கொடுக்குற அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெக்க சிரிச்சுட்டு ஓடிடுறா. ஆக்சுவலாக நம்ம தம்மியா கிட்ட 2 பேராசைட் இருக்கு. அந்த 2மே தம்மியோட கண்ட்ரோல் தான். தம்மியா என்ன சொல்கிறாளோ அதை மட்டும்தான் செய்யும். இந்த கிழவன் இந்த பக்கம் வழியில் ரொம்ப துடிச்சு போயிடுறான். நம்ம தம்மியா கிட்ட இருந்து தம்மியாவோட மூதி பேராசைட்டு தான் அவனோட உடம்புக்குள்ளே ஏறி இருக்கு. உடம்புக்குள்ளே ஏறி மொத்த கண்ட்ரோலாக அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் நம்ம தம்மியா கூட சண்டை போட முடியாமல் அந்த இன்னர் பேட்டரியில் இருந்து அவன் கரெக்டாக பக்கத்தில் இருக்கவன் மேலே ஏறி குதிச்சிட்றான். குதிச்ச உடனே அவன் வயிற்றுலேருந்து வெடிச்சுக்கிட்டு அந்த பேராசைட் வெளியே வருது. அதை வெளியே விட்டு வந்தது இல்லாமல் இவன் யார் மேலே உட்கார்ந்தாலோ அந்த பேராசைட் மேலே நம்ம தம்மியாவோட பேராசைட் அவன் உடம்புக்குள்ளே இறங்கி அவளையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. பட் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கறனால அந்த தம்மியாவோட பேராசைட் கூட எதிர்த்து போராடிட்டு இருக்கா. அப்போ இவங்க குரூப்பில் 3ஆவது இருக்கவன் தன்னோட டீம்மேட் யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பில்டிங்குள்ளே வரான். பில்டிங்குள்ளே பார்த்தா தம்மியாவோட பேராசைட் உள்ளே போனவன், நான் உன்னோட ஆளு, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நெருங்கியே வந்துக்கிட்டு இருக்கா. அவளால் அவளோட உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஃபுல் கண்ட்ரோல்லையும் நம்ம தம்மியா பேராசைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது. நீ என்ன என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு நீ என்னையும் அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்க, உன்னை சும்மா விடுறது வந்துட்டு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை இவன் போட்டு தள்ளிடுறான். தம்மியா என்ன பயம் காட்டுறியா? தைரியம் இருந்தால் நேரில் வாடி, இல்லை நீ அட்டாக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியா? முன்னாடி வாடி, மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக நம்ம தம்மியா அண்டர்டேக்கர் மாதிரி மேலே இருந்து அப்படியே கீழே இறங்குறா. 2 செகண்ட் தான். அவனோட கதையும் நம்ம தம்மியை முடிச்சிட்டா. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த ஃபைட்டிங்கில் முடிச்சுட்டு நம்ம தம்மியை வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா ஆல்ரெடி கதவை யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கதவை திறந்துட்டு உள்ளே போனால் அவள் குழந்தைய காணும். குழந்தை படுத்திருக்கிற பெட்டுக்கு கீழே பார்த்தா உன் குழந்தை வேணும் அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஹிக்காரா பார்க் 1க்கு வந்துரு, இப்படிக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை விட்டுட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம சினிச்சி தன்னோட அப்பா வீட்டில் தான் இருக்காரு, வெளியெல்லாம் போகலை போல அப்படின்னு சொல்லி பதறி போய் அவங்க அப்பாவுக்கு கூப்பிடுறான். பட் கான் எடுத்தது நம்ம தம்மியா. எடுத்த உடனே நம்ம சினிச்சிக்கு ஒரே ஷக்கு, வீட்டில் நீ என்னடி பண்ணுற, எங்கள் அப்பா கொண்டு வந்திருக்கியா, உண்மையை சொல்லிட்டேன். நான் அதுக்கெல்லாம் வர கிடையாது, எனக்கு ஒரு போஸ்டலாக ஒரு ஹெல்ப்பு. இந்த ஹிக்காரி பார்க் 1 அது எங்கே இருக்குன்னு சொல்கிறியா? ஒருத்தன் என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு அங்கே வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறான். நான் போய் என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு பேசிக்கிட்டே சினிச்சியோட கம்ப்யூட்டரில் இருக்க எல்லாத்தோட ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அம்மா அப்படின்னா எந்த உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அவள் உணர ஆரம்பிக்கிறா. அவள் கரெக்டாக முரானோ சினிச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டு முன்னாடி போய் காலிங் பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம வீட்டை விட்டு வெளியே வரா. ஹலோ, நீங்கள் சினிச்சியோட அம்மாவா? என்னை பார்த்து என்ன அவ்வளோ வயசான மாதிரி தெரியுதா? சரி, சிரிச்சு எங்கே போனா? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவள் எங்கே வேணால் போயிருக்கலாம், ஆனால் அவள் ஸ்ட்ராங்கான ஆள், கண்டிப்பாக உன்னை தேடி வருவோம்
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த இடத்துல நோட் பண்ணணும், நம்ம முரானாவுக்கு கிளாஸ் எடுத்து நம்ம தம்மியாக தான். ஆனால் அவள் இது எல்லாத்தையும் மறந்துட்டு கேஷுவலாக யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம முரானாவுக்கு நம்ம சினிச்சியோட நினப்பாவே இருக்குது, எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியே யோசிச்சுட்டு கரெக்டாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் சினிச்சி நிற்கிறத இவளை விட்டு கிராஸ் ஆகும் போது இவ பார்த்துட்டு அந்த பஸ்ஸு பின்னாடியே ஓடுறா. ஒரு வழியா பஸ்ஸு பின்னாடியே ஓடி பஸ் ஸ்டாண்டுக்கு போறா. அங்க பார்த்தா நம்ம தம்மியா இருக்கா. தம்மியா பார்த்தோன்னே இரு நீ எங்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்மியாவே துரத்துட்டே ஓடுறா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தம்மியாவை அவரால் பிடிக்கவே முடியல. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவும் நம்ம தம்மியாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹிராமா தம்மியா வீட்டை தேடி போய் வீட்டை திறந்து உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை படிச்சுட்டு அவனுங்களும் அந்த ஹிராக்காவா பார்க்குக்கு கிளம்பிடுறானுங்க. நம்ம சினிச்சியும் மீகியும் நம்ம தம்மியா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சென்சிங் பவரை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கானுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முரானா ஒரு பக்கம் நம்ம தம்மியாவை தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம டிடெக்டிவ், நீயே ஒரு பாராசைட், இது உன் குழந்தை கிடையாது, என்னோட குடும்பத்தை இழந்துட்டு என்ன ஒரு ஃபீலிங்கை உணர்ற அப்படின்னு நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா நீ ஒரு ஜாட்டோ, நீ ஒரு பாராசைட். இந்த குழந்தைய நான் இப்போ கொன்னா கூட நீ எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஒரு பாராசைட். ஆனாலும் இந்த குழந்தைய நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் அந்த குழந்தையை தூக்கிட்டு திரும்பி கீழே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போகிறாரு. நம்ம தம்மியா அவனை ஒரு குத்திட்டு அந்த குழந்தைய அப்படியே காப்பாற்றிடுறான். அப்போ நம்ம டிடெக்டிவ், எந்த ஹியூமனாவது ஒரு கை குழந்தைய கொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து தமக்குன்னு கீழே விழுந்தாடுறாரு. கரெக்டாக க்ரைம் ஸ்பாட்டுக்கு நம்ம போலீஸ் வர ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்கா. இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவளுக்கு போய் பார்க்குறானுங்க. அது நம்ம டிடெக்டிவ் தான். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, உன்னை யார் கொன்னுது? அந்த தம்மியாக தானே கொன்னுது, அவளை நான் பழி வாங்கியே தீருவேன். ஆமாம், அது போக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வேணும். கூட கூட்டாளி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னியே, அவன் யார்? பாராசைட்டா இல்லை மனுஷனா? அவன் மனுஷன்தான். அவளுக்கும் ஒரு குட்டி குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த குட்டி குடும்பத்தை யாரோ பறிச்சிட்டாங்க. அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிடெக்டிவாக, ஒரு நல்ல வீரனாக அவன் இறந்து போகிறான். நம்ம ஹிராமா, உன்னை கொன்னவனை நான் சொல்லாவே விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட அந்த புட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டிடெக்டிவ்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தம்மியோட ட்ரெஸ், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா, கையில் ஒரு கை குழந்தை எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டு, அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸில் கொடி என்னோட ரத்த காயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்து போகிறாரு. ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஒரு அங்கு அடையாளத்தில் வச்சுங்க தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ்ஸ் ஆகும்போது கூட அவனோட ஒய்ஃப் பேர், அவனோட குழந்தை பேரை சொல்லிட்டு அவங்க கூட இனிமேல் அப்பா சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடுறாரு. கரெக்டாக நம்ம தம்மியாக ஒரு இடத்துக்கு போய் நிற்க அவளோட சிக்னலை மேட்ச் பண்ணி கேட்ச் பண்ணியே நம்ம சினிச்சு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறான். ஸோ இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமீஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு மறக்காம அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. இந்த வீடியோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வி ஹேவ் லிமிட்டட் டைம் கேஸ். ஸோ பாய்.